பாதுகாப்பு ஆணையர் நாங்கள் வந்து விசாரிக்கிறதுக்காக வந்தோம். இங்கே வந்து மாவட்ட ஆட்சியர், எஸ்பி மற்றும் சிஇஓ, டிஆர்ஓ, டிஎஸ்டபிள்ஓ, டிசிபிஓ இவர்களெல்லாம் விசாரித்து அவங்களுடைய என்னென்ன பண்ணியிருக்காங்க அந்த குழந்தைங்க அப்படிங்கிறது. என்னென்ன மாதிரிமா விசாரிச்சிங்க? விசாரணை என்னென்ன விசாரிச்சிங்க குழந்தைகள் பாதுகாப்புக்காக? விசாரிச்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு என்னன்னு கேட்டால், அந்த ஸ்கூலில் வந்து ஹாஸ்டல் நடத்தியிருக்காங்க. அந்த ஹாஸ்டலுக்கு உண்டான பர்மிஷன் வாங்கலாம், லைசன்ஸ் இல்லாமல் ஹாஸ்டல் நடத்தியிருக்காங்க. 3 மாதத்துக்கு முன்னாலே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எல்லா இதுலேயும் வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஹாஸ்டலில் வந்து பர்மிஷன் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லா பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து இது வரைக்கும் அவங்க வந்து கடைபிடிச்சு அதை மட்டும் நாங்கள் அது வந்து தண்டனைக்குரிய சட்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கி தான் ஹாஸ்டலில் நடத்தணும். அதுக்கு இப்போ என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்குது? எஃப்ஐஆர்லாம் இது பண்ண சொல்லுங்கள், ஆக்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போ அங்கே மாணவிகள் பாதுகாப்புல எந்த அளவுக்கு இருந்துச்சு? அது மாதிரி விசாரணை ஏதாவது பாதுகாப்பு கேள்விக்குறியா இருந்த மாதிரிலாம் ஏதாவது தகவல் தெரியுங்க மேடம்? அதெல்லாம் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ரெக்கமெண்டேஷனாக குழந்தைங்க வெளியில் தானே இருக்காங்க. இப்போ அந்த பெண் கூட படித்து குழந்தைங்கள்ட்ட வந்து விசாரணை பண்ணுறது எதுவும் வாய்ப்பு இருக்கு? அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருப்பாங்க, எல்லாமே டென்ஷனில் இருப்பாங்க. இப்போ மீண்டும் பள்ளிகள் வந்துட்டு இயங்குறதுக்கு சுமோட்டோ தான். ஆனால் தானாக முன் வந்து இந்த கேஸ் எடுத்து